ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எல்லாருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வீடியோ அப்படின்றத தம்பையில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, சில எனக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சேலரியோட டீட்டெயில் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏன்னு தெரியல. நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 4 நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலையும் கொஞ்சம் இருந்துச்சு, அதே சமயம் கொஞ்சம் இது சரியில்லை. ஸோ அதனால் நான் சொல்லிக்க விரும்பலை. ஓகே, இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இப்போ சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அவங்க பேர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக அவங்களோட பேர் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிக்கோங்க. சாரி, கொஞ்சம் டைமிங்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். இப்போவே 7 மணிக்கு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. வந்ததுமே வீடெல்லாமே கூட்டிகிட்டு தொடச்சிட்டு வீடு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே 7 மணி அந்த மாதிரி ஆகிடுது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு பூஜை போடணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. வாங்க இப்போ ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்க்கலாம். வாங்கினது எல்லாமே கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் கேட்கணும் தான் நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் தான். இது ஒசூரில் யூஎஸ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வாங்கினது ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. இது 80 ரூபா பேண்ட் எல்லாமே நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குவாலிட்டி அந்த அளவுக்கு வர்த்தனா ஓகேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், பேண்ட்டை இது ஓரளவுக்கு நம்ம பார்த்து எடுக்கணும். இதை விட லோ இதில் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. இது 19 ரூபா மட்டும்தான். ஷால் இதுக்கு மேட்சிங்காக தான் எடுத்தேன். பட் இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மேட்சிங்காக எதுவும் பார்க்குறதில்ல. எனக்கு வேலைக்கு போகிறதுனால ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக இருக்கிறதுனால வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மேக்ஸி கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அடிக்கிற மாதிரி இருக்குல்ல லெகின்ஸு, இது ஒருமே லெகின்ஸ் வாங்கினேன். இதுவுமே 80 ரூபா மட்டும்தான். உண்மையாகவே நீங்கள் நம்ப மாட்டீங்க. யூஎஸ் மஹால்னு சொல்லிட்டு ஒசூரில் எக்ஸ்போ நடத்திட்டுருக்காங்க. 18லேருந்து 25ஆந்தேதிக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னீங்களா, நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அதை நான் வீடியோவும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதை நான் உள்ள வரைக்கும் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அது எடுக்க முடியல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாங்க நான் சொன்னது, விஎஸ்ஏ கல்யாண மண்டபம். முடிஞ்ச அளவுக்கு விசிட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சின்னதாக ஒரு கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த மஹாலுக்கு தான் இப்போது பிக் சேலாக எல்லாருமே போயிட்டுருக்காங்க. பட் டாப் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டாப் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. லெகின்ஸுமே அந்த அளவுக்கு இருக்கல. அதில் தேடி பிடிச்சி தான் நான் இந்த ஒரு 3 லெகின்ஸ் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. என்கிட்ட ஒரு லாங் ஃப்ராக் இருக்குது, எனக்கு அதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் இருக்குது. அதில் இது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இந்த கலர் க்ரே கலர் எடுத்தேன். பட் இதுக்கு ஷால் எடுக்கலை, மறந்துட்டேன். 3 இது. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக இதுக்கும் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி ஷால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஷால் தான். ஸோ அதனால் பிளாக் ஒரு ஷால் எடுத்துக்கிட்டேன். 19 ரூபாய் யாருங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு 3 எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் நம்புங்க, இது 6மே 3 ஷால் 3 லெகின் 300 தான் எங்களுக்கு ஆச்சு. இதில் கூட போடல, பில் போட்டிருந்தா கூட நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக ஒசூரில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இது ப்ரொமோஷன் கிடையாதுங்க. எனக்கு கொஞ்சம் இதானதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது நான் ஞாயிற்றுக்கிழமை தான் போய் வாங்கினேன். நேற்று தான் வாங்கினேன் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வாங்கினது கொஞ்சம் நல்லா இருக்கிறதா அடுத்த மாதம்
மேரேஜ் ஆனிவர்சரி வருது இல்லைங்களா, அந்த டைமுக்கு வந்து என்னால் எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆனிவர்சரிக்காக நான் அவர்கிட்ட சொல்லி எடுத்துக்கிட்டது. நல்லா இருக்குங்களா? இதுக்கு வந்து இது வந்து இது 350 சம்திங் என்னவோ டாப்பு. அம்ப்ரெல்லா கட்டிங். இப்போல்லாமே அம்ப்ரெல்லா வந்து நல்லா இருக்குது. இது என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கேற்ற மாதிரி ஷாலு இங்கே பாருங்களேன். இது வந்து 100 ருபீஸ் ஷாலு. இதோட ஷாலுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்களேன். இதை நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்ம இதில் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உட்காந்துக்குது. இதில் வந்து இந்த மாதிரி கூட லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நழுவும், நம்ம போட்டுக்கிட்டாவே வந்து நழுவும். பட் 19 ரூபாய்க்கு இது வர்த்தன்னா கண்டிப்பாக வர்த்தம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு இந்த டாப்பு, அதுக்கப்புறம் இதோட லெகின். இது வந்து 160 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லெகின் வந்து வாங்கியிருந்தது. இது வந்து பிராண்டட், அதனால் இது வந்து 160 ருபீஸ். எனக்கு இது வந்து பிராண்டட் தான். இங்கே பாருங்கள் ஹிப்கிட்ட வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒன்று வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒயிட் கலரை. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேட்சிங்காக, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கிட்டேன். ஒயிட் வந்து இன்னொன்று இருக்கட்டுமே, ஏன்னா டாப் வந்து நிறைய இருக்குது. டாப் அங்கே மட்டும் நிறைய வாங்கி வச்சிடுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி லெகின்ஸ் வந்து வாங்குறதே கிடையாது. இது ஒன்று வாங்கினேன். இதுக்கு வந்து ஷால் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஷால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் லெகின்ஸ் மட்டும் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதே காஸ்ட்டு அதே ரேட்டில் தான். நான் இன்னொன்று வாங்கியிருந்தேன், அதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தேன். இது வந்து 200 ருபீஸ் வாங்கினேன். ஆனால் இதோட ரேட்டுமே இதோட குவாலிட்டியுமே சேமாக இருக்குங்க. சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது 200, இது 160 ருபீஸ், 40 ருபீஸ். இதை விட இதுக்கு வந்து கம்மி. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் அதே கிளாத் தான். இன்னும் இது திக்காக இருக்குது, இது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது. சேம் டு சேம். இங்கே பாருங்கள், சேம் டு சேம். பட் வேர் பண்ணும்போது எப்படி இதாகும்னு தெரியல. வேர் பண்ணாததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். இது வந்து லெகின்ஸ் கிடையாது, ஜெகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலேயே இருக்கும். லெகின்னா ரொம்ப கீழே வரைக்குமே பேண்ட்டு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது வந்து ஷார்ட் லென்த்தாக தான் இருக்கும். என்னோடய ஹைட்டுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்காது. ஸோ அதனால் இதை வந்து நான் எடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லாயிருக்கும், ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஒன்றும் முன்னாடி போட போகிறேன்னு எனக்கு தெரியல, இல்லை வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போடுறேன்னான்னு தெரியல. அடுத்த மாதம் 28ஆம் என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி. பார்க்கலாம் என்னோட போகுது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நினைக்கிறது எப்போ நடக்குது சொல்லுங்கள். அவ்வளோதாங்க நாங்கள் வாங்கினது, ஒன்றுமே இல்லை. எடுத்து வச்சிடுறேன். ஓகே, நான் வாங்கினதில் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த எல்லோ அண்ட் இந்த கலர் பேர் எனக்கு தெரியல. இதில் வந்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் தெரியுது. பட் இது ஸ்கை ப்ளூ கிடையாது. இது என்ன கலருன்னு எனக்கு தெரியலங்க, சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் ஸ்கை ப்ளூ தான் தெரியுது இதில் பார்க்கும்போது. ஷால் ஆமாம் ஸ்கை ப்ளூ தான் தெரியுது. பட் ஸ்கை ப்ளூ கிடையாது. இது ஒரு கலரை வந்து வேறு. உங்களுக்கு ஒரு வேறு அந்த கலர் பேர் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சேனலை ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கேன் என்னோடய சேனல். தினமும் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வேலைக்கு போகிறதுனால என்னால் வந்து அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு தங்கச்சியை வந்து அப்படி விட்டுறாதீங்க, விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். 20K வர்றது வரைக்குமாச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே,
ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய சேலரி எவ்வளோ அப்படின்றத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் எவ்வளோ நாள் கம்பெனி இருக்கும்னு எனக்கு தெரியல. இருக்கிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் அக்கம் பக்கத்தில் வந்து விசாரிச்சுட்டும் இருக்கேன். டயர்டாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க வீட்டு கூட்டுறது துடைக்கிறது எல்லாமே வந்து திங்கக்கிழமையே முடிச்சுக்கணும். 5:30 வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6:45 எல்லாமே வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருக்குது. அது திருப்பி சமைக்கும்போது திருப்பி வந்து கழுவிக்கிட்டேன். அதுவும் வந்து வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்க. நிஜமாக நீங்கள் எனக்கு நல்லது நடக்கணுன்ட்டு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி திங்கக்கிழமை வீடெல்லாமே வந்து சுத்தம் படுத்திட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து ஈவினிங் மேலே தான் வந்து விளக்கு போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நிம்மதியாக போட்டு பூஜைலாம் பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள். அதை சொல்ல முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வந்து இதுவாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டைமில் போடும்போது. சேல்ரியை பற்றி சொல்லிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சேல்ரி வந்து 13,100 ரூபா. ஒன் டேக்கு எவ்வளோ வரும் நீங்களே வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. நான் அது இன்னும் பெருசாக கேல்குலேஷனே பண்ணுறதில்ல. இந்த மாதம் எவ்வளோ சேலரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9,700 சில்லரை வந்துச்சு. ஏன்னா ஒரு 3 நாள் லீவ் போட்டு சண்டே வந்து போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல்னா கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் அமௌண்ட். ஓகேங்களா. ஸ்டார்டிங் வந்து நான் ஒரு கம்பெனிக்கு போய்ட்டுருந்தேன், மீனாட்சி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாகவே இருந்துச்சு. பட் அதை நான் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றதுனால மறுபடியும் அங்கே வந்து ஆளுங்க எடுத்தாங்க. நான் கண்டிப்பாக அங்கே போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ நாளைக்கு வேலை இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. இத்தனைக்குமே வந்து நான் வந்து சம்பளம் வந்து அப்படியே வந்து நான் ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கினேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நான் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. என்னோடய செலவு கூட நான் வந்து ஒரு 1,500 அந்த மாதிரி தான் நான் வச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை நான் அமுச்சு விட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் இருக்கா, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே பே பண்ணோம். அது வரைக்குமாச்சு கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. என்ன மாதிரி யாருமே ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் தயவு செஞ்சு செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதனால் எதுக்கு காசு கட்டணும் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு ஸ்கேம் நடந்ததை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது. விருப்பம் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 1 மந்த் நான் ஃபுல்லாகவே உழைச்ச காசு என்கிட்ட இல்லை அப்படின்னும் போது வேறு யாரையும் சாப்பிட்டாங்க அப்படின்னும் போது உண்மையாகவே அந்த வேதனை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 டேஸ் என்னால் அது ஜீர்ணிக்கவே முடியல. என்னால் அந்த அமௌண்ட்டை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஏன்னா நகை சீட்டு கட்டணும். அதுக்கு நான் வந்து கட்டலை. இப்போதைக்கு வந்து ட்ரெஸ் மட்டும்தான் கொஞ்சம் எடுத்து இது இப்போவும் நீங்கள் கேட்பீங்க, இது வந்து உங்களுக்கு தேவையா, ட்ரெஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமுக்கு வந்து என்னோடய நிலைமை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. நான் முன்கூட்டியே அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 1000 கூட இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு இப்போது நான் உங்களுக்கு வந்து ஷாலு அதெல்லாமே காமிச்சு பார்த்தீங்களா, அது வந்து 300. இது வந்து ஷால் டாப்பு லெகின் வந்து அதுக்கு முன்னாடி வாங்கினது, அந்த கிரே கலர் வாங்கினது முன்னாடி வாங்கினது. அது இப்போ வாங்கினது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். எதுக்கோ ஒன்று வாங்கினேன், அதை போடாமலே அப்படியே வச்சுட்டு இருந்தேன். 2 லெகின் ஒரு டாப் ஷால் அவ்வளோதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் 800க்குள்ளவே வந்து இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வாரம் ஆகுது. இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கினேன் பார்த்திங்களா, அது வந்து நேற்று வாங்கினது. ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து வீண் செலவு பண்ணலை. உங்களுக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு சேர்த்து வைப்பேன், வீண் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றதும். ஏதோ ஒன்று 2 ஆசைக்காக அதை எனக்காக நான் பண்ணிப்பேன். இவ்வளோ நாள் நான் வந்து எனக்காக நான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஸோ இப்போது வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை என்னோட புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே. ஏதாவது உங்களுக்கு
சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன இது அப்படின்றத, ஓகேவா பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் ஃபீல்டில் போங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த கடனை ஃபுல்லாகவே தீர்த்துட்டு, ஹஸ்பண்டோட கடனுமே நிறைய இருக்குது, அவங்களும் கொஞ்சம் தீர்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். நாங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கான ஸ்டெப்பு நாங்கள் எடுக்க முடியும். டென்ஷனில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காது. நிறைய வந்து சம்பாதிக்கிறது முழுக்க ஹாஸ்பிட்டல் போகும் அப்படின்னா நம்மளால் வந்து அக்செப்டும் பண்ணிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வந்து இப்போதைக்கு எனக்காக மேபி எனக்கு என்ன மைண்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கினதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட் வேண்டாம். என்னோடய நார்மல் ஸ்டேஜ் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எடுப்பேன் சிஸ்டர். அது கொஞ்சம் டைம் தேவை. அதுவும் மைண்ட் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கணும். நிறைய பேர் வந்து ஒடிசாவுக்கும் போகாதீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இங்கே இருங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் இங்கே இருப்பேன். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ போடுறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா உங்களுக்குமே நான் எல்லாருக்கும் இஷ்கர்.